ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிமையான காலை வணக்கம். காலை வணக்கம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ சம்மர் இப்போ இல்லை, வெயில் பயங்கரமாக கடுமையாக இருக்குது. பட் இந்த சம்மரில் விண்டரை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சம்மரில் விண்டரை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, காலையில் ஒரு 4:30க்கு எழுந்துட்டு இந்த கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன விண்டர் மாதிரி குளிர்ச்சியாக அருமையான ரம்மியமான மார்னிங் தென்றல் காற்று வீசும். அப்போ நீங்கள் சம்மர்லேயும் விண்டர் அனுபவிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன இது காலையில் எழுந்து, இப்போ நம்ம காலையில் 4:30 மணிக்கு எழுந்தோம், ஒரு அரை மணி நேரத்தில் ரெஸ்ட் ஆகிட்டு 5 மணிக்கு யோகாவுக்கு உட்காந்துருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். எனிவே, இப்போ இன்றைய யோகாவில் நம்ம பார்க்க போகிறது சர்வாங்காசனம். அருமையான ஒரு ஆசனம் சர்வாங்காசனங்கிறது. என்னன்னா, எல்லா ஆசனத்தோட இந்த ஒரு ஆசனம் செஞ்சால் போதும், சர்வமாக எல்லா ஆசனத்தையும் அதுக்குள்ளே கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மோரோவர் என்னென்னா, நம்ம உட்காந்துருக்கிறது, நிற்கிறது, எல்லா நேரத்துலையும் நம்ம பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அது கிராவிடேஷனல் புல்லுக்கு தகுந்த மாதிரி கிராவிடேஷன் அதை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிளட் ஃப்ளோ கீழே நோக்கி தான் பெரும்பான்மையாக இருக்கும். பிரெயினை நோக்கி, மேல் பகுதியை நோக்கி அது அதனுடைய புஷ்ஷில் தான் மேலே போக முடிஞ்சு, ஆனால் அதுக்கு சப்போர்ட் இருக்காது. அப்போ கிராவிடேஷன் ஃபுல் கீழே இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ கீழேயே பெரும்பான்மையான இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை கொஞ்ச நாள், அதை கண்டினியூஸாக இல்லை, கொஞ்ச நாள் நம்ம ரிவர்ஸில் மாற்றணுன்னா பிளட் ஃப்ளோ கொஞ்சம் அப்பர் பார்ட், முகம், பிரெயினுக்கு நிறைய பிளட் ஃப்ளோ அழகாக போகும். ஸோ தட் நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ பாடி கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சர்வாங்காசனா அப்படின்னு நமக்கு யோகாவை பயிற்றுவித்த ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த சர்வாங்காசனா அவ்வளோ எளிதாக சில பேருக்கு வரும், சில பேருக்கு எளிதாக வராது. எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முதல்ல 2 முக்கியமான யோகா பார்த்தோம். ஒன்று என்னன்னா ஏகபாத உத்தன பாதாசனா, இன்னொன்று உத்தன பாதாசனா. 2 காலையும் வெவ்வேறு ஸ்டேஜஸில் வெவ்வேறு ஆங்கிளில் தூக்கி நிப்பாட்டுறது, ஒரு ஸ்டேபிளாக அதை ஸ்டாட்டிக்காக நிப்பாட்டி வைக்கிறது. ஸோ அது ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு கால் மேலே தூக்கிறதுக்கான அந்த பக்குவம் வரும். அதை நீங்கள் மினிமம் 1 வீக் செய்யணும். அப்போ செஞ்ச பிறகு காலை உங்களால் ஹோல்ட் பண்ணி மேலே தூக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ என்னென்னா, இந்த சர்வாங்காசனாவில் 2 காலையும் மேலே எடுத்துகிட்டு போய் மேலே தூக்க போகிறோம். அதில் ஏகபாத உத்தன பாதாசனம் இருக்கட்டும், உத்தன பாதாசனம் இருக்கட்டும், நம்மளுடைய இடுப்பு பகுதியை மேலே தூக்க மாட்டோம், கால் மட்டும்தான் மேலே வரும். ஆனால் இதில் இந்த இடுப்பு பகுதியும் சேர்த்து நம்ம மேலே உயர்த்த போகிறோம். அப்படி உயர்த்தும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதுக்கு உயர்த்தும் பொழுது கை இருக்கு இல்லையா, அந்த 2 கையை நம்ம ஸ்டாண்டு மாரி கொடுத்து ஒரு கையை புஷ் பண்ணுவோம். அப்படி புஷ் பண்ணும்போது நம்ம மேலே கொஞ்சம் ஹிப்பு பகுதியை மேலே தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னு செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் சில பேருக்கு அது வரல அப்படின்னாக்க, கீழே ஹிப்பு கிட்ட பக்கத்தில் 2 தலைகாணி இருக்கு இல்லையா, நம்ம அந்த தலையில் வச்சுக்கிற ஒரு என்னென்னா சப்போர்ட் அப்படி பண்ணலாம். அல்லது எனக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியல அப்படின்னு நினச்சோம்னாக்க, நம்ம என்ன பண்ணலாம்னா சுவரில் படுத்துக்கிட்டு சுவரில் காலை தூக்கி வைக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டு நிறையா வீடியோஸ்லாம் வருது, காலை தூக்கி மேலே வச்சு அப்படியே இருந்துச்சுனாக்க ரொம்ப நல்லா ஒரு ஹெல்த்துக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே தான். அதை தூக்கி காலை வச்சுட்டு அப்படியே காலை இன்னும் கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி ஹிப்பை மேலே ரைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு சுவரை யூஸ் பண்ணிக்கலாம். சுவர்கிட்ட படுத்துக்கிட்டு அது எப்படின்னு நான் செய்யும்போது உங்களுக்கு புரியும் அது, ரைட்டா? ஸோ செய்யறதுக்கு மனசு தான் வேணும், அதை எப்படி வேணாலும் செஞ்சிடலாம். பட் கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கற்றுக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கணும், உடனே கற்றுக்க முடியாது. ஸ்லோவாக கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் சூப்பராக இருக்கும் இந்த சர்வாங்காசனா. இதை யூஸ்வலாக சின்ன பசங்க, படிக்கிற பசங்களுக்கு மார்னிங் எழுந்துட்டு ஒரு 1 மினிட் இந்த சர்வாங்க ஆசனா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு படித்தாங்கனாக்க மைண்டில் நிறையா ஞாபக சக்தி இருக்கும், நல்ல பிரெயின் பிரைட்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த எக்ஸசைஸை யூஸ்வலாக யோகா மாஸ்டர்ஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு மெயினாக சொல்லி தருவாங்க, அதுவும் படிக்கிற பசங்களுக்கு. இதை அதுக்காக பெரியவங்க செய்யக்கூடாதுன்னு கிடையாது. பெரியவங்களுக்கு 40 வயசுக்கு 45 வயசுக்கு மேலே ஞாபக சக்தி இருக்கு இல்லையா, மெமரி பவர் குறையுது. ஸோ அது குறையாமல் இருக்கணும்னு இந்த யோகா வந்து தி பெஸ்ட். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து சைடு போஸ்டர் தான் காமிக்கிறேன், ரைட்டா? சைடு போஸ்டர் காமிக்கிறேன் பாருங்க. அதாவது யோகா செய்யும் பொழுது எப்பயுமே பொறுமையாக தான் செய்யணும். நீங்கள் எவ்வளோ பெரிய இவங்களாக இருந்தாலும் கூட, ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் கடவுடான்னு வேக வேகமாக செய்யக்கூடாது, ஸ்லோவாக செய்யணும். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் போகும்போது நிதானமாக தான் இருக்கும். ஹரிபரியாக இருந்தீங்கன்னா செய்யாதீங்க யோகாவை. ஸ்லோவாக டைம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ செய்யுங்க, ரைட்? இப்போ நான் வந்து ஃப்ளாட்டான இந்த பொசிஷன், நம்ம என்ன முதலே சொல்லியிருக்கோம், ஒரு 4-5 யோகா வந்து 5-6 யோகா கிட்டத்தட்ட படுத்துக்கிட்டே செய்கிற யோகா இது. அதுவும் மேலுக்கு சர்வாங்க ஆசனா, ரைட்? நம்ம இது என்ன பண்ணோம், இதுக்கு பேர் என்னது, உத்தன பாதாசனா சொன்னோம்ல. இந்த பாதாசனா உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கோம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஹிப்பு பகுதியை பார்த்தீங்களா, இந்த ஹிப்பு பகுதியை மேலே தூக்க போகிறோம். எப்படி தூக்குறது, அப்படியே டேரெக்டாக தூக்க முடியாது. அதனால் இங்கே லைட்டாக புஷ் கொடுத்து அங்கேருந்து வரும்போதே ஒரு ஷேக் பண்ணி மேலே வந்தாக்க ஈஸியாக வந்துடலாம். அப்படி ஷேக் பண்ணி மேலே வந்த உடனே நம்ம கையை கொடுத்து அதை பிடிச்சிக்கணும், ரைட்டா? ஹிப்பு பகுதியை. அப்போ தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி நிற்க முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு புஷ் கொடுத்து மேலே வரேன். அதுக்காக ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்லைட்டு புஷ் கொடுத்தீங்கன்னா போதும். தரையில் கரெக்ட், அப்படி வளைஞ்சிக்குங்க. முதல்ல நல்லா வளைஞ்சிட்டு நல்லா பொசிஷனுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா போதும். பாருங்க, இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து ஹிப்பு பகுதியில் ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஒரு ஸ்டாண்டு மாரி அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. 2 கையாலையும் கொடுத்துருக்கு, புரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், நேராக உடம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம். கரெக்டா? இந்த கை இந்த பாருங்கள், கால் வந்து நல்லா அழகாக கத்தி மாரி இருக்கணும். ஆனால் எங்கள் ஆசனா ஆண்டியப்பன் சார் சொன்னது என்ன சொல்லுவாங்க, காலை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், ரைட்டாக? அந்த காலுடைய கட்டை வரல் நகை இருக்கு இல்லையா, அதை நம்ம 2 கண்ணாலையும் பார்க்கணும். திஸ் இஸ் த பொசிஷன். இப்போ நார்மல் ப்ரீத்திங்கில் யூஸ்வலாக இதை வந்து 60 கவுண்ட் இருக்க சொல்லுவாங்க. நம்ம இப்போ 60 கவுண்ட் இருக்க போகிறதில்ல, 20 கவுண்ட் தான் செய்ய போகிறோம், ரைட்? இப்போ நான் 20 கவுண்ட் என்றேன், பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ சூப்பராக என்ன பண்ணியிருக்கோம், சர்வாங்காசனம் முடிச்சிருக்கோம். அப்படியே காலை வந்து ஸ்லோவாக படார்னு எடுத்து வைக்கக்கூடாது, ஹோல்டு இப்படியே தான் இருக்கணும். ஸ்லோவாக ரைட். ஓகே, எக்ஸலண்ட், செம்மையாக பண்ணியிருக்கீங்க இது. ஸோ இதுதான் வந்து சர்வாங்க ஆசனா, கரெக்டாக? இந்த சர்வாங்க ஆசனா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸு. உங்கள் பிளட் ஃப்ளோ இது வரைக்கும் நீங்கள் இருக்கும்போது, உட்காந்துருக்கும்போது சரி, நிற்கும் பொழுது வந்து கீழே தான் அதிகமாக ஓட்டம் இருக்கும். ஏன்னா கிராவிடேஷன் புல் இருக்கிறதுனால அதை லைட்டாக கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த கிராவிடேஷன் புல் தலையை நோக்கி இழுக்கும். அப்போ பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண், காது, மூக்கு, தொண்டை பகுதி, அப்புறம் வந்து பிரெயினுக்கெல்லாம் நல்ல பிளட் ஃப்ளோ போகணும். மெயினாக நம்மளுடைய சென்சரி ஆர்கன் சொல்லக்கூடிய 5 ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் குறிப்பாக 4 ஆர்கன்ஸு, பார்க்குறது, கேட்குறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது. இந்த ஸ்கின்னு தானே டச்சிங் இருக்குல்ல, டச் பண்ணால் புரியுது அந்த உணர்வு இருக்குது, அது ஸ்கின்னு உடம்பு பூரா இருக்குது. அது இல்லாமல் 4 சென்சரி ஆர்கன்ஸுக்கும் சூப்பரான பிளட் ஃப்ளோ போகும். அந்த சென்சரி ஆர்கன்லாம் இயக்கக்கூடிய பிரெயினுக்கும் அருமையான பிளட் ஃப்ளோ போகும். ஸோ ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ், அருமையான சர்வாங்காசனாவை
பார்த்தீங்களா? ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதை செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொன்னோம்ல, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ பாருங்க, செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க, அதுக்கு இடுப்பை தூக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, இடுப்புக்கு கீழே இப்படி உட்காந்திங்க, பின்னாடி அப்படியே தலைகாணி வச்சுக்கிங்க. ரைட்டாக 2 தலைகாணியோ 3 தலைகாணியோ வச்சுக்கிங்க. அப்படியே படுங்க. படுத்துட்டிங்களா? அப்படி படுத்த உடனே லைட்டாக இப்படி நகர்ந்தீங்கன்னா ஹிப்பு ஆட்டோமேட்டிக்காக தலையணை மேலே போய் உட்காந்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஏங்க ஹிப்புக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸுங்க. இப்படி தலைகாணி இப்படி வச்சுட்டு காலை இப்படி நீட்டிட்டு கையை இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி படுத்துக்கிறதே ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸு. ஹிப்பு பிரச்சனையே வராதவங்களுக்கு இது வந்து சொகுசாக ஹிப்பு பிரச்சனையாக 5 பைசா செலவு இல்லாமல் ஹிப்பு வெளியே நீக்கலாம். இப்படி படுத்துருந்தால் போதும். ஒரு 1 hour, 1/2 hour, இல்லை 15 minutes, 10 minutes. இந்த ஹிப்பு வந்து நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ ஓகேவா? இப்போ இந்த பொசிஷனில் இப்போ கால் தூக்கி பாருங்க, ஈஸியாக இருக்குது. ஹிப்பு மேலே வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் இப்படி கை வச்சு எவ்வளோ முடியுதோ இப்படி செஞ்சுக்கலாம் சிம்பிளாக. ஆனால் ஹிப்பு மேலே போயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. லைட்டாக இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹிப்பு மேலே போகணும் அப்படின்னா லைட்டாக அந்த தலையணையை முதுகிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு இப்போ தூக்கி பாருங்கள், முதுகு கூட சேர்ந்து மேலே போகுது. ரைட்டா? இப்படி நீங்கள் செஞ்சாலே போதும். இதுவே ஒரு பெஸ்ட்டு சர்வாங்காசனா தான். ரைட்டா? இப்போ கொஞ்சம் மேலே வந்துச்சு. இன்னும் நல்லா வரணும்னா ஆக்சுவலாக இப்படி வரணும். அது நீங்கள் போக போக செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 1 week 2 weeksல எல்லாம் ஈஸி தாங்க. அதெல்லாம் செய்ய செய்ய அருமையாக வந்துடும். ஸோ பழக்கம் தானே, அதுக்கான முயற்சிகள் இருந்தால் போதும். நன்றி, வணக்கம்.